நீங்கள் எவ்வளோதான் வாக்கிங் போனாலும், டயட் இருந்தாலும், ஜிம்முக்கு போனாலும் வெயிட் மட்டும் குறையலையா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸோ, நீங்கள் ஃபாலோ பண்ணுற டயட்டோ அதுக்கு காரணம் கிடையாது. அதுக்கு காரணம் உங்களுக்கு ஃபேட் லாஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியல. அதனால தான் உங்களால் வெயிட் லாஸ் கரெக்டாக பண்ண முடியல. இந்த வீடியோ முடியும் போது வெயிட் லாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத 100% தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு பிக்கஸ்ட் மித் என்ன தெரியுங்களா? எல்லாரும் பெல்லி ஃபேட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸை மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகாது. ஃபேட் லாஸ்ன்றது கம்ப்ளீட்டாக ஹோல் பாடியிலையும் தான் நடக்கும். ஒரு இடத்துல மட்டும் ஸ்பாட் பண்ணி ரிடக்ஷன் பண்ண முடியாது. இன்னொரு மித்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய வேர்வை வரும். வேர்வை வந்தால் என்ன நினச்சிப்பாங்க, வேர்வை வர்றது எல்லாமே ஃபேட்டு தான் நம்ம உடம்புலேருந்து வெளியே போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கார்டியோ மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது வாக்கிங் மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க. வாக்கிங் மட்டுமே பண்ணிட்டு எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆக்சுவலாக ஃபேட் லாஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேலரிஸ் இன் லெஸ் தென் கேலரிஸ் அவுட் இஸ் ஈக்குவல் டு ஃபேட் லாஸ். இதுதான் சிம்பிளான ஃபேட் லாஸோட ஃபார்முலா. செகண்ட், இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, TDEE டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இது உங்களோட பிஎம்ஆர்ன்றது ஒன்றும் இல்லை. உங்களோட உடம்புல நீங்கள் நார்மலாக எக்ஸசைஸே பண்ணாமல் இருந்தால் உங்கள் உடம்புலேருந்து எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆகுது, அதுதான் பிஎம்ஆர். அடுத்தது உங்களோட ஆக்டிவிட்டி லெவல். உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருப்பீங்கன்றது தான் ஆக்டிவிட்டி லெவல். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பர் டேக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஸோ பிஎம்ஆர் ப்ளஸ் டெய்லி ஆக்டிவிட்டி ப்ளஸ் எக்ஸசைஸ் இஸ் ஈக்குவல் டு TDEE. TDEன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் TDEயோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் 7700 கேலரி ரோல். உங்க உடம்புல இருக்கிற 1 kg ஆஃப் பாடி ஃபேட்ல 7700 கேலரிஸ் இருக்கு. ஸோ நீங்க கேலரி டெபிசிட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிலேருந்து 500 கேலரிஸ் கட் பண்ணீங்கன்னா 500 into 7 போட்டீங்கன்னா 3500 கேலரிஸ். நீங்க உங்க மெயின்டெனன்ஸ் கேலரிலேருந்து 500 கேலரிஸ் கம்மியா டெய்லி சாப்பிட்டீங்கன்னா பர் வீக்குக்கு 0.5 kg கண்டிப்பா உங்க பாடியிலேருந்து வெயிட் லாஸ் ஆகும். அதே நீங்க உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிலேருந்து 1000 கேலரிஸ் கட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா பர் வீக்குக்கு உங்களுக்கு உங்க பாடியிலேருந்து 1 kg ஆஃப் வெயிட் குறையும். இது வந்து ஃபேட் லாஸா இல்லை மசில் லாஸா அப்படின்றது வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் கரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 168 சென்டிமீட்டர், என்னோட பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 70 kg. நான் 1 டேக்கு 15,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன். என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளோனா 2400. ஸோ இந்த 2400ல நான் 500 கேலரிஸ் கட் பண்ணி 1900 கேலரிஸ் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 0.5 kg பர் வீக்குக்கு என்னோட பாடி வெயிட்லேருந்து ட்ராப் ஆகும். வெயிட் லாஸுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஏன் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா உங்களோட மசிலை ப்ரொடெக்ட் பண்ணும், உங்களோட ஸ்டொமக்கை ஃபுல்லாக வச்சுக்கும், உங்களோட மசில் டேரை ரெக்கவரி பண்ணும். அடுத்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அதுதான் உங்களோட வெயிட் லாஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, உங்களோட மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு, பர்ன் மோர் கேலரிஸ், உங்களோட கேலரிஸை நிறைய குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்டர் பாடி ஷேப், உங்களோட பாடி நல்ல ஒரு ஃபார்முக்கு வரும், உங்களோட போஸ்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எடுத்தோடனே ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது, ப்ரோட்டீனை சுத்தமாக எடுக்காம விடுறது, ஒரே வாரத்திலேயே ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அப்புறம் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃபேட் லாஸ் பர்னரை ரொம்ப கண்மூடித்தனமாக நம்புறது. ஸோ நான் ஏற்கனவே ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பிளான் ஜென்ரேட் பண்றது, எப்படி ஒரு டயட் பிளான் ஜென்ரேட் பண்றதுன்றதுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் பின் பண்றேன், நீங்க அதை மறக்காம அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. மெயினான ஃபேட் லாஸோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு கேலரி சாப்பிட்றீங்களோ அதை விட நீங்க பர்ன் பண்ற கேலரி அதிகமா இருக்கணும். இதுதான் ஃபேட் லாஸோட ஃபார்முலா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க கரெக்டா என்ன வெயிட் இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.